ஹலோ ஆல் வணக்கம். நானும் மாஸ்டரும் இன்னொரு வீடியோக்கு வந்துட்டோம். நாங்கள் சொன்ன மாதிரியே இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ப்ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நானும் மாஸ்டரும் வந்துட்டோம். மாஸ்டர், ஆர் யூ எக்ஸைட்டட் அகேன் ஃபார் டெஸ்ட் சீரிஸ்? 2020க்கு அப்புறமா டெஸ்ட், அதுவும் இந்த வாட்டி இந்தியா ஹோம்ல ஆடுறாங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? டெஸ்ட் சீரிஸ் எக்ஸைட்டட் தான். பட் காம்படேட்டிவா இருக்குமா, எவ்வளவு தூரத்துக்கு போகும்ன்றது எனக்கு தெரியல, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ங்கிறனால. பட் பார்க்கலாம். ஆமாம், எனக்கும் அந்த ஒரே ஒரு இதுதான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக வந்து ரெண்டு டீமுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இட் பி அ ட்ரீட் டு வாட்ச். பட் ஆனால் பார்ப்போம், வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல இருந்து போயிடுவோமா? இந்தியன் ஸ்குவாட் அப்படி நினைக்கிறீங்களா? இந்தியன் ஸ்குவாட், எஸ். ஓ, பெரிய லிஸ்டா இருக்கு. சரி, ஓகே. இல்ல, நீங்க வந்து ஸ்குவாடை விட்டுருங்க, நம்ம பிளேயிங் 11 பேசிடுவோம். ஆமா, ஏன்னா பிளேயிங் 11 நாளைக்கு பேசிக்கலாம். ஐ நாளைக்கு திங்க். வந்து மேட்ச். ஸோ ஆமா, ஜெய்ஸ்வால், ரெட் கேஎல் ராகுல், ஓகேங்களா? ராகுல் அது கிளியர். சாய் சுதர்சன், ஒன் டவுனு. ஆமாம். சுப்மன் கில். ஆமாம். அடுத்து தேவ்தத் ஃபிஃப்த் படிக்கல். வந்து தேவ்தாத் படிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் இல்ல. ஆமா, அவர்தான். அவர்தான். ஃபிஃப்த் ஆமா. வந்து த்ருவ் ஜுரெல். ஆமா, இல்ல விக்கெட் ரவீந்திர கீப்பர். ஜடேஜா. அது இல்ல. ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஆமா, ஃப்ளோட் பண்ணிக்கிடுவாங்க. அதான் விக்கெட் கீப்பிங் பாக்குறப்ப ஜூரல் தான் வருவாரு. ஆமா. அடுத்து ரவீந்திர ஜடேஜா வருவாரு. ம். அஹ் இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா, பார்க்கறதுக்கு வந்து சிராஜ் இருக்காரு, பும்ரா இருக்காரு. இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, ஓகேங்களா? இல்ல இல்ல, அவர்கிட்ட வாஷிங்டன் போறதுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ் ஆட்டோமேட்டிக் பிக் எனக்கு தெரிஞ்சு. இல்ல வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா எடுப்பாங்க மாஸ்டர். வாஷிங்டன் சுந்தர் இல்ல, எடுத்துட்டு ஸ்பின் கண்டிஷன்னா ரெண்டு பேருமே வர வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவும் வர வாய்ப்பு இருக்கு, வாஷிங்டன் சுந்தரும் வர இல்ல, வாய்ப்பு நான் இருக்கு. irrespective of the conditions they are not going to ம். go for நிதிஷ் குமார் ரெட்டின்னு நான் சொல்றேன். என்னோட பிளேயிங் லெவன்ல நிதிஷ் குமார் ரெட்டி will be replaced by வாஷிங்டன் சுந்தர் தான். ஓகே, ஸோ அப்போ வந்து ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ். ஸோ டூ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் முகமது சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து இந்த வாட்டியும் வந்து வெளியில தான் உட்காருவாரு அப்படின்னு அதான் நினைக்கிறேன். என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, அகைன் நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அதுல வந்து அகமதாபாத்ல வி மே எக்ஸ்பெக்ட் கிரீன் பிட்ச் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுக்குன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ். அதாவது கிராஸ் இருக்கும், ஓகேங்களா? கிராஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சீமர் ஃப்ரெண்ட்லியா அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அதுல போனாங்கன்னா, தென் சுந்தருக்கு பதிலா நான் நிதிஷ்குமார் ரெட்டின்னு யோசித்தேன் நான், அவ்வளவுதான். ஏன்னா ஸ்பின் அவ்வளவா எடுக்காது அப்படின்னா அவங்களுக்கு அப்படி போவாங்க. அப்படி இல்லைனாலுமே வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து அஹ், அவரை ஒரே ஒரு இதை தான் வந்து ஜடேஜாக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அவரை நம்பி போனாங்க. ஐ திங்க் ஹெவியாக பேக் பண்ணுறாங்க வாஷிங்டன் சுந்தரை. ஐ திங்க் அவரை வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு ட்ராப். அதுவும் வந்து ஹோம் கண்டிஷன்ஸில் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது எவ்வளோ இல்ல, பெரிய. அதான் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் தான். எனக்கு தெரிஞ்சு சீமர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்தாலுமே ஸ்பின் ஆகும், ஓகேங்களா? ஆமாம், ஆமாம். ஸ்பின் ஆகும்னா ஆப்வியஸ்லி அப்படிதான் போவாங்க. ம், ம், ம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சப்போஸ் அது பயங்கர சீமர் ஃப்ரெண்ட்லியா, விச் இஸ் அன்லைக்லி, இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் பத்தாதுன்றது ஆங்கிள் நான் யோசித்தேன், அவ்வளவுதான். ம், ம், ம். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு நடக்காது. ஆமாம். ஸோ இதுதான் பிடிமச்ச டீமா இருக்கும். ஆமாம். அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது இன்ஜுரி நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் இல்ல, மாறும், எதுவும் மற்றபடி இருக்காது, ஒன்றும் இல்லை. எதுவும் இருக்காது. ஏன்னா வந்து நாளைக்கு மேட்ச். ஐ திங்க் எந்த பெரிய சேஞ்சஸும் இப்போதைக்கு இருக்காது. எதுவும் ஆமா நியூஸ் எதுவும் வரல. அதே மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக ரெண்டு மிஸ்ஸு அன்ஃபார்ச்சுனேட்டு. ஸோ ரெண்டு கீ பிளேயர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. ஆமா. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இன் அ பேக் ஃபுட் தான். ஆமா, அல்சாரி ஜோசப்பும் ஷமார் ஜோசப்பும் ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் த ஷமார் டோர்னமெண்ட். ஜோசப் வந்து ஒரு நல்ல அப்கமிங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஆஸ்திரேலியாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா ஆமா, அதனாலதான் வந்து தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் லைக் சீமர் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ் அப்படிங்கறதுனால அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் போத் ஃபெராஷோ கோட்டில் வந்து செகண்ட் மேட்ச் நடக்குது, இங்கே அகமதாபாத்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரெண்டுமே வந்து பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பெரசாக்கட்ல நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அது ஃபாஸ்ட் பவுலிங்குக்கு எடுத்து எதுவும் பார்த்தது இல்லை. அது ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச்சா தான் இருக்கும். ஆமாம், ஆமாம், ஆமாம். அதனால ஒன்றும் தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சு அதான் ஸ்பின் டாமினண்டா தான் போவாங்க மோஸ்ட்லி. ஓகே. ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேக் ஃபுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ சப்போஸ் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் பெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறதா, இல்லை வந்து இந்தியாவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட வச்சு ஸ்கோரை வந்து கண்டெயின் பண்ணி திருப்பி அவங்க ஆடுறதா? இது வந்து அவங்களோட லைக்லி திங்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்தியால ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான், ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஆனா அகைன் நான் படிச்சேன் என்னன்னா, அகமதாபாத்ல மழை ஃபோர்காஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? ஓகே. ம், ஃபர்ஸ்ட் டே மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ம்.
அப்படிங்கிறப்ப ஏதாவது ஸ்விங் ஆச்சுன்னா அவங்க சஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஐ வுட் சே அவங்களோட பெஸ்ட் பிட் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஓகே. ஸோ இது வந்து ஓகே. பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸி வந்து நான் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா வந்து மேட்ச் 5 நாள் போகுமா? போகாது. ஓகே. உங்களோட நீ பெஸ்ட் அப்படி கேட்டிருக்க கூடாது, எத்தனை நாள் போகும்னு நீங்க கேட்டிருக்கணும். ஓகே. அதாவது உங்களோட பெஸ்ட் கெஸ் சொல்லுங்க. 4வது நாளா 3வது நாளா? மோஸ்ட் லைக்லி 3 இல்ல 3.5. ஓகே. அதாவது லஞ்ச் 3ஆம் தேதி லஞ்சோட மேட்ச் முடிஞ்சு, அதாவது டீயோட மேட்ச் முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நாலாவது நாள் லஞ்ச், அந்த 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 லஞ்சுக்கு அப்புறம் அப்படி முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அது கம்ப்யூட்டர் வரைக்கும் போனாலே எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் தே ஹஸ் ஹவ் பிளேட் அ கம்ப்ளீட்டட் வெரி அப்படின்னு குட் தான் நான் கேம். பாக்குறேன் நான். ஓகே. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம டீம் அனாலிசிஸ் பேசணும். அண்ட் நானுமே வந்து சொல்லியிருந்தேன், புதுசாக வந்து வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ஐ திங்க் கேஎல் ராகுல் இஸ் இன் அ வெரி குட் ஃபார்ம் அண்ட் ஸோ டஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ ஐ திங்க் சாய் சுதர்ஷனுக்கு இது ஒரு நல்ல டோர்னமெண்ட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 டவுனில் லோக்கல் கண்டிஷன்ஸில் ஆட போகிறாரு. ஐ திங்க் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் திஸ் டோர்னமெண்ட் இன் திஸ் சீரீஸ் இஸ் சாய் சுதர்ஷன். I think management and everybody will expect him to score big in 2 test matches in 4 innings if we get a chance, of course. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு யாருக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் தேவ்தத் படிக்கல் சான்ஸ் கிடச்சிருக்கு கருண் நாயர் பிளேஸில். எனக்கு வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சுப்மன் கில்லுக்கு முக்கியமான சீரீஸை நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு அஸ் அ கேப்டனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோம் சீரீஸ் ப்ளே பண்றாரு. அதாவது ஹி ஷோட் லாட் ஆஃப் ப்ராமிஸ். இந்த இதுல வந்து அவரோட ஃபுட்டை நல்லா வச்சு அவரோட ஓன் டீமை பில்ட் பண்றதுக்கு அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இட் இஸ் அவர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். அப்படிங்கிறப்ப அவரோட ஸ்ட்ராட்டஜி அவரோட டீம் பில்ட் பண்றதுக்கு பெஸ்ட் சான்ஸ். அகெயின் அஸ் அ பேட்ஸ்மேனாவும் அவர் பண்றதுக்கு நல்ல சான்ஸ். ஸோ சுப்மன் கில் அஸ் அ கேப்டன் டெஃபினெட்லி வந்து இன் ஃபோக்கஸ். நான் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஆன் இந்தியன் டீம், அஃப்கோர்ஸ் நான் எப்பயுமே சொல்றதான் குல்தீப் யாதவ். இம்பார்ட்டன்ட் சீரீஸ்ங்கிறத விட அவர் வந்து இப்ப மச் பெட்டர் பவுலர். ஓகேங்களா? ஸோ அவரோட அந்த கண்டினியூஸ் அந்த கண்டினியூங் த ஃபார்ம் அப்படிங்கிறது இதுல வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவரோட பாலை பிக் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. லிட்டில் சப்போர்ட் இருந்தாலே வந்து தே வில் ஸ்ட்ரகிள். ப்ரொவைடட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஓரளவுக்கு விக்கெட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு விட்டுருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து குல்தீப் யாதவ் தான் எனக்கு என் சைட்ல. ஓகே. ஸோ பார்ப்போம் நம்ம வந்து டே 1 எப்படி போகுது அப்படின்ட்டு. இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பேட் அண்ட் புட் ரன்ஸ் ஆன் த போர்டு. ஸோ எல்லா பிளேயர்ஸும் வந்து அவங்களோட ரன்ஸ் ஃபீஸ்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ்டர் ஒரே ஒரு கொஸ்டினோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் வந்து எந்த பிளேயர் வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடியும் போது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? வெரி டிஃபிகல்ட் டு சே. ஒரு மேட்ச் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஜஸ்ட் இது மாதிரி தான். ஓகே. ஜஸ்ட் ரேண்டமா பண்ணுங்க, போக்கர் கேம் மாதிரி தான். ஆக்சுவலா ஜெய்ஸ்வால்னு வந்துச்சு. ஆனா ஜெய்ஸ்வால். ஓகே. நான் என்னதான் சாய் சுதர்ஷன் தான் பிளேயர் டு வாட்ச் அவுட்னு சொன்னாலும் ஐ திங்க் சுபம் கில்லோட ஹோம் கிரவுண்ட் ஜிடி. ஸோ I'll go for captain. ஸோ ஓகே. ஸோ பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் இருக்கா, அது ஏதாவது பாத்தீங்களா? ஆமாம், எனக்கு வந்து சாய் ஹோப் வந்து நல்ல ப்ராமிசிங் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆமா, அவர் கன்சிஸ்டன்டா ஆல்ரெடி நிறைய ரன்ஸ் இந்தியன் சர்வ் பண்ணிருக்காரு. கண்டிஷன்ஸ்ல எப்படி அடாப்ட் பண்ணி ஆட போறாருன்னு தெரியல. அதுவும் நம்மளோட பவுலிங். ஸோ நீங்க சாய் ஹோப் சொல்றீங்களா? ஓகே. எனக்கும் சாய் ஹோப் பத்தி நல்லா தெரியும். ராஸ்டன் சேஸுமே வந்து இஸ் லைக் ஆஃப் ஸ்பின்னர், அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஆனா நான் இது கமெண்ட்ரியில கேட்டது சில ஷாட்ஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன். இந்த அவர் ஃபுல் நேம் வந்து அலிக் அத்தான்சே அப்படின்னு சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் ப்ராமிசிங் பேட்ஸ்மேன் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாரு. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஆன் வெஸ்ட் இண்டீஸ் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து டே 1 எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத அப்டேட்டும் நம்ம கொடுப்போம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கிரிக்கெட் வேர்ல்டில் நடந்தாலும் நம்ம உடனே கனெக்ட் பண்ணி அதையும் வந்து ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம கொடுப்போம்.
ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஸ் ஃபேவரட்ஸ் அண்ட் ஐ திங்க் இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் அ ரன்ஸ் ஃபீஸ்ட் இன் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஸோ நம்ம பார்ப்போம் எத்தனை நாள் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் போகுது, காம்படிட்டிவாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ அண்ட் சைனிங் ஆஃப் விக்ரம். And Master, please do subscribe. Thank you.